வருணா இந்த பேர் ஹயாத் ஹோட்டலுக்கு போகிறோம். எதுக்குன்னா அங்கே ஹோப் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்க துபாயில் அப்படின்றத நமக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறாங்க. அவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அப்புறமா ஒரு ஷார்ட் ஃபிலிமும் அவங்களாவே எடுத்திருக்காங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அதையும் சேர்த்து காட்டி நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹோப் ஃபவுண்டேஷன் வந்து இங்கே சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அது வந்து இயல்பு. அது இல்லாமல் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க பண்ணுற ஒர்க்கை எலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமு, அது பற்றியும் டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். முக்கிய காரணம் இது எல்லாருக்கும் தெரியணும். தெரியப்படுத்தினா தான் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு மைண்டில் வந்து நம்ம ஹோப் சர்வீஸ் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் இதையும் பிளான் பண்ணி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறது தான் பிளான். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த வீடியோ, அதாவது ஷார்ட் ஃபிலிமை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்? இன்னும் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு சேனல்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக லான்ச் பெரிய லான்ச் பண்ணி யூடியூப்பில் இல்லை பிளாட்ஃபார்மில் வரும். எல்லா பிளாட்ஃபார்மில் வரும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். எனி டைம் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். ஷோர் எனக்கு வேணும் தாண்டி இங்கே இருக்கிற மக்கள் சமூகத்துக்கு இது வேணும். ஓகே, நீங்களாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ. மீட்டிங் இப்போ தான் முடிஞ்சது. மீட்டிங் மட்டும் முடியல, உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிமும் பார்த்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, ஒரு ரியல் லைஃப் வந்து ஒரு அவங்களோட செயல்பாடுகளை வந்து ஒரு மூவியாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக. ஆக்சுவலாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே ஒரு மூவியாக, கம்ப்ளீட் மூவியாக எடுத்திருக்காங்க. அதாவது இதில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, அவங்க இந்த துபாயில் இல்லைனா இந்த மாதிரி அமீரகத்தில், மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை எப்படி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எப்படி அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதை ஃபுல்லாகவே அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதில் பண்ணி கட்டியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போக முடியும். அவங்க முழு வேலையாகவே இதை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு பக்கத்து வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களோ இறந்துட்டாங்கன்னா அந்த டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தோணாது. அந்த சுச்சுவேஷனில் அதுவே ஒரு பெரிய கஷ்டம், ரொம்ப பதட்டமாயிரும். இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் வந்துட்டு யாருமே நமக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க நமக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது தெரியாது. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அந்த டைமில் நம்ம கூட இருந்து எல்லாமே அவங்களே பண்ணி அனுப்புகிறாங்க. இதே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நடந்தப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month டிலே ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து இங்கேருந்து அவங்க அப்பாவை கொண்டு போகிறதுக்கு 1 month கேப் ஆச்சு அவங்களோட அந்த ப்ராசஸில் முடிக்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட உதவி இருந்ததுன்னா நமக்கு 2 days அவங்க நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி நம்மளை வந்து நாட்டில் கொண்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து சேர்றதுக்கான உதவியை பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோ, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். துபாயை பொறுத்த அளவுக்கு எங்களோட சேனல்லே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட சேனல் கமெண்ட் பண்ணுறது, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி எதுனாலும் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அவங்கள ரீச் பண்ணுறதுனாலும் சரி, நாங்களே அவங்கள கூட்டிகிட்டு வரனாலும் சரி, எங்களோட சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஹோப்போட சர்வீஸ் நம்பரு எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், எந்த உதவினாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுனா ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, துபாய் ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல, இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியல, லேபரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, லேபர் லா, உங்களுக்கு சேலரி கிடைக்கல, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே இவங்க சொல்யூஷனும் தராங்க. அவங்க ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தனித்தனி டீம் வச்சுருக்காங்க. விசா ப்ராசஸ்க்கு தனி டீம், மெடிக்கலுக்கு தனி டீம், இந்த மாதிரி டெத்து ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு தனித்தனி டீம் வச்சு இது எல்லாமே அவங்களே ஓனாக பண்ணி தராங்க. அவங்களோட சம்டைம்ஸ் அவங்களோட ஓன் மணி பண்ணி கூட வெளியில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லா ஃபார்மும் என்னென்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணுங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்கும் உங்களுக்கு தரும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல போயிட்டு லைக் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக இதான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வாங்கணும், அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறமா துபாய் ஹெல்த் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட அமௌண்ட் பே பண்ணி அதில் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், இந்தியன் எம்பசி போகணும், அங்கே போய் கிளியரன்ஸ் வாங்கணும், பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தனி ஒரு பர்சன் பண்ணாங்கன்னா அதான் இவங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 1 month 15 days அந்த மாதிரி அவ்வளோ டைம் ஆகிடும். ஸோ இவங்க வித்தின் 2 days ஒரு மேக்ஸிமம் 3 days இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி அவங்க பாடியும் எடுத்துகிட்டு போய் எந்த பர்சனோ அந்த பர்சன் கிட்ட கொடுக்குறதும் பண்ணுறாங்க. இல்லைனா இங்கேயே அவங்கள ப்ரொசீஜர்லாம் ஃபார்மாலிட்டிலாம் ஃபினிஷ் பண்ணி இங்கேயே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதையும் இவங்களே ஓனாக பண்ணித்தராங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ரொம்ப பெரிய ப்ராசஸை ஒரு சின்ன டீம் தான் சொல்லணும். ஆக்சுவலாக
அந்த டீம் ஃபுல்லாகவே பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். பை பை.